அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நீ நம்பினால் இந்த இறை பயிற்சி தொடர, விசுவாச பயிற்சி தொடரை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ள மாபெரும் ஆற்றல் உண்டாகும். கடவுளை பார்க்க முடியும், கடவுளை போல மகிமையில் வாழ முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நாம் தியானித்தோம். கடவுளுக்கு எவ்வளோ அனிமலை படைச்சிருந்தாலும் அது 2 அனிமல்ஸை, விலங்குகளை ரொம்ப நேசிக்கிறார், பிடிக்குது, தன்னோட ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறாரு. ஒன்று சிங்கம் என்று சொன்னேன். யூதராஜ சிங்கம் நான் அப்படின்னாரு. இஸ்ரவேலின் சிங்கம் அப்படிங்கிறாரு. ஓசையா 5:14 வாசித்தோம். அதே போலத்தான் கடவுள் சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறவர் கழுகுக்கும் தன்னை ஒப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா சிங்கம் எவ்வளோ பெரிய ஒரு மிருகம் அல்ல, சின்ன மிருகமா இருந்தாலும் அதை விட மிகப்பெரிய மிருகத்தையும் அடித்து கொள்கிறது என்று சொன்னால் அதற்குள் இருக்கிற அந்த பிலீவ் சிஸ்டம், நம்பிக்கை, என்னால செய்ய முடியுங்கிற ஆற்றல், அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதுதான் ஆட்டிடியூட் என்று சொன்னோம். அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறணும். சிங்கத்தை போல நம்மளுடைய ஆட்டிடியூட் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதே இதுல கொஞ்சமா கழுகுல இருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். சிங்கத்தை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் காட்டெருமை இருந்தாலும் அதுக்கு தேவை பசிக்கு உணவு, லஞ்ச், அவ்வளவுதான். அல்லது காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ், அவ்வளவுதான். பாருங்க, அதை விட வேற எதுவும் பெருசா திங்க் பண்றது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிடுங்க. பிஸ்கட் சாப்பிட்றது போல சாப்பிட்டுட்டு போகணும். லஞ்சு எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிட்டுட்டு போகணும். அதை வைத்துக்கொண்டு பயங்கரமா ப்ரூடோர் பண்ணி பிரச்சனை பெருசுன்னு சொல்லி எல்லாரையும் குழப்ப தேவையில்லை. சிங்கம் போல நம்ம வாழணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கழுகை குறித்து நாம் பார்ப்போம். நான் சொன்னேன், கழுகையும் சிங்கத்தையும் அவங்களோட ஒப்புமை செய்கிறார், கம்பேர் பண்றாரு. அப்ப கடவுளுக்கும் இந்த மிருகங்களுக்கும் தங்களுடைய பண்புகள்ல, மனப்பாங்குல ஒற்றுமை இருக்கிறதுனால தான் கம்பேர் பண்றார். கழுக பாத்தீங்கன்னா எசையா 40:31 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே, நம்பிக்கை வைத்து காத்திருப்பவர்களே, வெயிட்டிங் அப்பான் த லார்ட், புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கைகளை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்று இந்த கழுகுக்கு, கடவுளை நம்புகிற பிள்ளைங்க கழுகை போல மேலே மேலே பறப்பாங்க, அவங்க நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்கன்னு சொல்லி தம்முடைய பிள்ளைகளை தன்னை கழுகுக்கு சமமாக கடவுள் பேசுகிறார். அன்பானவர்களே, அப்போ கழுகினுடைய சில பண்புகளை நான் சொல்றேன் பாருங்க. அதுல இருந்து பல ஆட்டிடியூட்ஸ் நமக்கு மாற வேண்டும். அதை பார்த்து நாம் திருந்த வேண்டும். ஒன்று, கழுகுகள் எப்பொழுதுமே தனியா தான் பறக்கும், மிக உயர பறக்கும். இட் இஸ் born to fly. Eagles fly alone at a very high altitude. பாருங்க, மிக உயரமான இடத்துக்கு போனாலும் தனியா தான் பறக்கும். கழுகோட தான் பறந்தா கூட தனியா தான் பறக்கும். கழுகுகள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா கிளியோட அல்லது குருவியோட, வாத்து, காக்கா, பறவைகள், அல்லது புறாக்கள், இவைகளோட பறக்காது. பாருங்க, இந்த சின்ன சின்ன குறிகள்லாம் பாருங்க, பறவைகள்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் நேரோ மைண்டட் பேர்ட்ஸ். அவங்கெல்லாம் ஒரு குறுகிய வட்டம், இதுக்கு மேல எங்களால் பறக்க முடியாது, இதுக்கு மேல என்னால் செய்ய முடியாது அப்படின்னு குறுகிய வட்டத்தோடு வாழக்கூடிய குருவிகள் தான் இந்த குருவிகள் எல்லாம். அவர்களோட இவங்க சேரவே மாட்டாங்க. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொன்னேன், கழுகுகள் எப்பொழுதும் தனியா உயரமா பறக்கும், மிக மேல பறக்கும். கழுகுக்கு மேல பறக்கக்கூடிய ஒரு பறவை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பாருங்க, தனியா தான் போகும். இந்த உலகத்தை விட்டு, நார்மலா பறக்கக்கூடியவங்களை விட்டு தனியா போகும். பாருங்க, மோசஸ் கூட பாத்தீங்கன்னா 10 கட்டளை கொடுக்கும் பொழுது கடவுள் கூப்பிடுவாரு, எல்லாரும் விட்டு நீ மட்டும் தனியா வா அப்படிம்பாரு. அப்போ மோசஸ் left the entire crowd at the foothills of the Mount Zion. அப்போ ஏன் போறாரு? தனிமையில போய் டு ஹாவ் கம்யூனியன் வித் காட், கடவுளோட பேசணும். எல்லா மக்களையும் கீழே விட்டுட்டு அவர் மட்டும் போவார் கடவுளோட. அப்போ இந்த உலக பிரியமான காரியங்களை விடணும். அப்பதான் கடவுளோட பேச முடியும், கடவுளோட உறவாட முடியும். நான் இந்த உலகத்துல டென்ஷனா, எல்லா வேலையும் எல்லாத்திலும் ஈடுபட்டுட்டு இருந்து சினிமா பார்க்கறது, இப்படி குடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, இப்படி பல்வேறு காரியங்கள்ல ஏன் மனநிலையை நான் ஈடுபட்டிருந்தேன்னா கழுகி போல உயர பறக்க முடியாது, என்னால கடவுளோட உறவு வைக்க முடியாது. அப்ப நான் ஓடுவேன், சோர்வடைவேன், நடப்பேன், சோர்ந்து போயிடுவேன், கீழே தடுமாறி தான் விழுவேன்.
தனிமையில் போய் கடவுளோட பேச வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட அடிக்கடி தனிமையில போய் கடவுளோட பேசினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் கழுகு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்று சொன்னால், ஓடிக்கிட்டே இருப்பீங்க, சோர்வடையக்கூடாது, நடப்பீங்க, களைப்பு வரக்கூடாது என்று சொன்னால், மிக மேல போகணும், மலை மேல ஏறணும், கடவுளோட உறவு கொள்ளணும். அதுக்காக மலை மேல ஏற சொல்லல, தனிமையில கடவுளோட உறவு கொள்ளுங்க. நாம நார்மலா பார்ப்போம், திருப்பலிக்கு போவோம், பிரேயர் மீட்டிங் போவோம், அல்லேலியாமோ ஸ்துதிப்போம், எல்லாம் கோஷம் போடுவோம். திருப்பலியில பாத்தீங்கன்னா எத்தனை கேள்விக்கு எத்தனை பதில் கரெக்டா சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லணும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லணும் நாம சொல்ல போறோம். அதுல பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா கடவுளோட உறவு கொள்வதற்கு வாய்ப்பில்லை. பாருங்க, எவ்வளவு அற்புதமான திருப்பலி தான், ஆண்டவர் உயிரோட வருகிறார் தான், கூட்டமா தான் போகணும், எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும், அங்க ஒரு மகிமை தான். ஆனாலும் நீங்க கடவுளை தனிமையில அதே ஆலயத்துல போய் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி தனியா இருந்து நீங்க சந்திச்சு பாருங்களேன், அல்லது ரூமுக்குள்ள அடைத்துக்கொண்டு இறைவார்த்தை பேசிக்கொண்டு கடவுளோட பேசி பாருங்களேன், உயர பறப்பீங்க. இந்த உலகத்துல கழுகு பறப்பதை காட்டிலும் நீங்க மேல பறக்க முடியும். தனிமை, யூ ஹாவ் டு மீட் யுவர் லார்ட். தனிமையில பார்க்கணும், அவரை சந்திக்கணும், அவரோட பேசணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது முதலாவது பண்பு கழுகிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது. இரண்டாவது பாத்தீங்கன்னா, கழுகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமை, ஒரு கிஃப்ட் என்னவென்று சொன்னால், மனிதன் பார்ப்பதை விட 5 மடங்கு பவர்ஃபுல்லா அது பார்க்கும். ஆப்டிக்கல் விஷன் என்று சொல்லுகிறோம். கண் பார்வை. நாம பார்க்கிற அந்த பவர், ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா அதை விட 5 மடங்கு பெட்டர் விஷன், நல்ல பார்வை கழுகுக்கு இருக்கிறது. மனிதனை விட 5 மடங்கு நல்ல பார்வை கழுகுக்கு இருக்கிறது. அது குறிப்பா சொல்ல போனோம்னா, கழுகுகள் என்ன செய்யும்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, 5 கிலோமீட்டர் தூரத்துல தன்னுடைய இரையை பார்க்கும். மிக அழகாக அந்த இறைக்குள்ள இருக்கிற தோகையை பார்க்காது, காலை பார்க்காது, கண்ணை பார்க்கும், எந்த டைரக்ஷன்ல அதனுடைய இறை போகிற, தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த மீன் எந்த பக்கம் நீந்துது, அதை போய் பிடிச்சிட்டு வரதுக்கு அது எப்ப மேல வருது என்று சொல்லி 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அந்த தன் இறையை மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய பவர்ஃபுல் ஆப்டிக்கல் விஷன் இந்த கழுகுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, when an eagle sights prey, even a rodent, சின்ன சின்ன எலி, சின்ன சின்ன தவளை, சின்ன சின்னதா இருந்தாலும், when eagle sights prey, even a rodent from the distance, he narrows his focus on it and sets out to get it. எப்படியா தூரத்திலிருந்து அந்த இறகை பார்த்து, தன்னுடைய உணவை பார்த்து, அந்த தண்ணியில மிதக்கக்கூடிய மீனை பார்த்து, அல்லது ஆட்டுக்குட்டியை பார்த்து, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது, அந்த மீனுக்கு தெரியாது, தான் வாட்ச் பண்றோன்னு தெரியாத அளவுக்கு இட் இஸ் நாட் பீயிங் வாட்ச்ட். சோ அந்த பிரே, அந்த உணவுக்கு தெரியாது தன்னை யாரோ பாக்குறாங்கன்னு. ஏன்னா 5 கிலோமீட்டர் பாக்குது பாருங்களேன், 5 கிலோமீட்டர்ல அழகா போக்கஸ் பண்ணி, அழகா என்லார்ஜ் பண்ணி அதை பார்த்து, அது மூவ் பண்ற டைரக்ஷனை பார்த்து, துப்பாக்கியிலிருந்து புல்லட் எவ்வளவு வேகமா ஓடி அந்த குறிக்கப்பட்டிருக்கிற ஆப்ஜெக்டை தாக்குதோ அந்த வேகத்துல வேகமா ஓடி கடல்ல மேந்து கொண்டிருக்கிற, ஜாலியா மேல வந்து மூச்சு விட வரக்கூடிய அந்த மீனை அப்படி தூக்கிட்டு போயிடும். கழுகுனுடைய எடை 4 கிலோ 10 கிலோ இருக்கலாம், ஆனா மீன் 15 கிலோ மீனை கூட தூக்கிட்டு போகுது. ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போகிறது. எவ்வளோ பெரிய உணவை எல்லாம் தூக்கிட்டு போகிறது இந்த கழுகு. அப்போ 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து போகிற பொழுது அதனுடைய போக்கஸ், அதனுடைய பர்பஸ் அவ்வளவு கிளியரா, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும், வேற மேகம் போனாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அதனுடைய இறைதான் அதுக்கு போக்கஸா இருக்கு. சிங்கம் போல அதுக்கு தேவை சாப்பாடு, அதுக்கு தேவை லஞ்ச், அதுக்கு தேவை வயிற்றை ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய மீன் அந்த எனக்கு என்ன, உள்ளார விட்டு தூக்கிட்டு போச்சுன்னா அது பாட்டு தூக்கிட்டு போகுது, பல கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் வைத்து சாப்பிடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பர்பஸ், குறிக்கோள் ஒன்று இருக்கிறதா? எதை மெயினா போக்கஸ் பண்றோம்? எல்லாத்தையுமா? சினிமா பார்க்கறதா, சீரியல் பார்க்கறதா, தொழிலா? எதை மெயினா போக்கஸ் பண்றோம்? உங்களுடைய இறை என்ன? நமக்கு உணவு கொடுக்கிறது புல்வெளியிலே நம்மை மேய்க்க வைக்கிறவர் கடவுள் தான். இறை வார்த்தை தான் நமக்கு உணவு, ஆண்டவர் தான் நமக்கு வாழ்க்கை. அதை போக்கஸ் பண்றோமா? நாம நேர்மையா வாழ வேண்டும் என்பதை போக்கஸ் பண்றோமா? கடவுளுடைய பிள்ளை நான் வாழ, அருமையா வாழணும், நேர்மையா வாழணுங்கிறத போக்கஸ் பண்றோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் குத்து மதிப்பா குன்சாவா வாழ கத்துக்கிட்ட பாருங்க. ஒரு போக்கஸ் இல்ல, ஒரு குறிக்கோள் இல்ல, ஒரு எய்ம் இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. இப்படித்தான் சாதாரணமா வாழ்ந்து 100 வருஷம் ஆனாலும் சரி, 110 வருஷம் ஆனாலும் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்வதை விட வாழாம இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கழுகிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம், நமக்கு ஒரு குறிக்கோள் வேண்டும், நமக்கு ஒரு எய்ம் வேண்டும், ஒரு மன உறுதி வேணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
கழுகிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னன்னா, we are always living in the premises of the past. நாம எப்பொழுதுமே முற்காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிகழ்காலத்துல வாழ்றதில்ல. பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம், 80 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பு, அதையே நினைச்சு நான் சரியில்லை நிகழ்காலத்தில் வாழறதே இல்லை. பாருங்க, இன்னைக்கு எல்லாமே ஒரு மென்டலா ஒரு 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 குத்து மதிப்பா வாழ்றதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாம் பழைய வாழ்க்கையில வாழ்றோம். குழந்தை பிறந்தலேருந்து என்னென்ன தப்பு செஞ்சோம், எனக்கு அம்மா அதை செய்யல, அப்பா இதை செய்யல, எங்க அண்ணன் இதை ஏமாத்திட்டான், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கல, நல்ல பொண்டாட்டி கிடைக்கல, நல்ல புருஷன் கிடைக்கல, என் பிள்ளைங்க சரியில்லை, இப்படி பழச நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தான் உயர பறக்க முடியல. நம்ம கொஞ்ச தூரம் நடந்தாலும் சோர்வடைகிறோம், கொஞ்சம் வேலை செஞ்சாலும் சோர்வடைகிறோம், விரக்தி இருக்கிறது. திங்கக்கிழமை ஆச்சுன்னா வேலைக்கு போறது போர் அடிக்குது, திங்கக்கிழமை ஆச்சுன்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறது டயர்டா இருக்கு, போர் அடிக்குது. நம்மள்ட்ட பர்பஸ் இல்ல, குறிக்கோள் இல்ல. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கழுகுகள் இந்த சத்தத்தை சாப்பிடாது. பாருங்க, ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடும். புதிய வாழ்க்கை இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், அன்றாட உணவு எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி அன்றன்றைக்கு நம்ம ஆண்டோட பெற்று நம்பிக்கையோட வாழுகிற பிள்ளைகளா வாழ்றதல்ல. பாருங்க, கழுகுகள் மட்டும்தான் அந்த உலகத்துல அந்த புயல் காற்ற, மழைகளை, பெரிய மழைய, இடி வெள்ளம் எது வந்தாலும் அதுல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரே ஒரு அனிமல் கழுகுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, when clouds gather, the eagle get excited. He wants to soar. அவங்க பறக்கணும், மேல போய் பறக்கணும். ஒரு கரு மேகம் வருகிறது, மழை பெய்ய போகுதுன்னு சொன்னா கழுகுகள் ரொம்ப சந்தோஷமா சிறகடிச்சு ஓடுகிறது. புயல் காத்து அடிக்குதுன்னா பயங்கரமா சந்தோஷமா இறக்கைகளை விரித்து மேல போகுது. அப்படி ஒரு சந்தோஷம். புயல், பிரச்சனைகள் அல்லது சுனாமியோ அல்லது எந்த பிரச்சனை வந்தாலும் கழுகுக்கு அது ஒரு சந்தோஷமா அதை எதிர்கொள்ளுகிறது. எவ்வளவு மோசமான பிரச்சனை எதிர்கொள்ளுகிறது. புயல் காத்து பயங்கரமா வடக்கிலிருந்து தெற்கு அடிச்சுன்னு சொன்னா அது வடக்கிலிருந்து தெற்கு அழகா பறக்கின்றது, பிளாப்பிங்க நிறுத்துகிறது, இறக்கைகளை அடிக்காம அந்த பிரஷர், அந்த விண்டு பிரஷர்ல அழகா கிளைட் பண்ணுது, அப்படியே சறுக்கிக்கிட்டே போகும், ஜாலியா விளையாடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம நினைச்சோம் மற்ற விலங்குகளை பார்த்தீங்கன்னா, மற்ற பறவைகளை பார்த்தீங்கன்னா, புறாவோ குருவிகளோ காகங்களோ அல்லது வாத்தோ வேற எல்லா பறவைகளும் என்ன செய்யணும், ஒரு புயல் அடிச்சா உடனே கூட்டுக்கு போயிடும் அல்லது பொந்துக்கு போயிடும் அல்லது மரத்தை பிடிச்சி நிற்கும் அல்லது மேல கீழே பதுங்கி நிற்கும், சன்ஷேடுக்கு முன்னாடி பதுங்கி நிற்கும். இப்படி எல்லா பறவைகளும் பதுங்கி வாழும் மழை பெய்யும் போது, காத்தடிக்கும் போது, புயல் காத்து வரும் பொழுது. ஆனால் கழுகு ஒண்ணுதான் மிக அழகாக அந்த புயல் காற்றை கூட, அழிக்கக்கூடிய அந்த புயல் காற்றை கூட தன் வயப்படுத்துகிறது. அந்த பிரஷரை வைத்துக்கொண்டு அது மேலே போகிறது, இறங்குகிறது, எல்லா சந்தோஷமாய் வாடுகிறது. எந்த எதிரான சூழலையும் தனக்கு சாதகமா மாற்றிக்கொள்கிறது தான் கழுகு. மழை பெய்யணும்னு சொன்னா மேகத்துக்கு கீழே நிற்கும், மழை வேண்டாம்னு சொன்னா மேகத்துக்குள்ளர பூந்து மேல போய் மழை இல்லாத இடத்துல அழகா கீழே மழை பெய்யறதை வேடிக்கை பார்க்கும். தாவீது பால்கள் இருந்து பார்த்தது போல அப்படி ஒரு அருமையான ஒரு பறவை தான் இந்த ஈகிள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, an eagle will never surrender to the size, strength, power of its prey. அது போய் 5 கிலோமீட்டர் வேகத்துல 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து போய் ஒரு மீனை தூக்குது அல்லது ஒரு ஆடை தூக்குது அல்லது மான்குட்டியை தூக்குது அப்படின்னு சொன்னா அது வெயிட்டா இருக்கு, ஐயோ விட்டுட்டு போயிடலாம், ஐயோ அது நம்மளை கடிச்சிருமே, ஐயோ அந்த மீன் நம்ம பறக்க முடியாதுன்னு சொல்லி விடவே விடாதான். அது எப்படியாவது போய் அந்த ஐயோ அந்த இறகுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காது, அந்த 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 சாப்பாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காது, ஆட்டுக்கோ அல்லது மீனுக்கோ அல்லது வேற எந்த மிருகத்துக்கோ என்னை கடிச்சிட்டு போகணும் விடாது. கடைசி வர குட் ஃபைட் போடும், நல்ல ஒரு போராடும் இந்த கழுகு. எப்படியாவது அந்த ஆட்டை தூக்கிட்டு போய் சாப்பிடணும், என்னை விட 10 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட்டு தான், ஆனா தூக்கிட்டு போவேன் என்று சொல்லி அப்படி ஒரு மன உறுதி, இறுதி வரை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு கழுகு தான் அந்த கழுகு. நாம எப்படி இருக்கிறோம்? பாதியிலே ஓடி போயிடும். பாருங்க, சீக்கிரமே பாதியில் இந்த பிரச்சனை வேணாண்டான்னு பின்னோக்கி ஓடிடுறோம். ஆனால் கழுகு இறுதி வரை போராடக்கூடிய, மன உறுதியோடு போராடக்கூடிய கழுகு. காரணம் என்ன? அதுக்கு தேவை உணவு, ஜஸ்ட் லஞ்ச், தட்ஸ் ஆல். எனக்கு தேவை சாப்பாடு, அவ்வளவுதான். நான் அதை ஜெயிக்கணும், என்னால ஜெயிக்க முடியும், எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு, என்னால அதை கொல்ல முடியும், அதை கடிக்க முடியும், மிகப்பெரிய பாம்பையும் கடிச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கு. இந்த ஆற்றல் எல்லாம், இந்த ஆட்டிடியூட், இந்த பண்பு, இந்த மனப்பாங்கு எப்படி வருது? இவ்வளவு பெரிய ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போனுங்கிற மனப்பாங்கு எப்படி வருது என்று சொன்னால், அதுக்குள் இருக்கிற பண்பு, ஆட்டிடியூட் எப்படி வருதுன்னு சொன்னா விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறத விட செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னை நம்புகிறது, என்னால முடியும்,
என்று நம்புகிறார். அதைத்தான் கடவுள் சொல்றாரு, உன்னால முடியா, உன்னால முடியாது எதுமில்லையா. அவர் சொல்றாரு கழுகுக்கு இந்த மாதிரி சிங்கத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணி சொன்னாலும் நாம சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியாவே கடைசி வர சாதுவா பயந்தாங்குழியா வாழ்ந்து சாவறதுனால ஆட்டாம்புழுக்கை போட்டு சாப்பிட வேண்டியதான். வேற எதையும் சாதிக்க முடியாது. பாருங்க, நம்மளால ஒரு 5 அறிவு படைத்த இந்த கழுகுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், கடவுளில் சாயலில் பிறந்த உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். இந்த கழுகு என்ன செய்யும்? அன்புக்குரியவர்களே, அழுக்கா இருக்கு, உடம்பு மோசமா இருக்குன்னா மிக உயர்ந்த மலையில போய் தனிமையான ஒரு இடத்துல போய் மூக்க தேய்க்கும், பாறையில தேய்க்கும், உடம்பு முடியெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கொட்டும், எல்லாம் முடி தானாவே ஹேர் கட்டிங் பண்ணிக்கும், எல்லாம் சுத்தமா கொட்டி போயிடும், அப்படியே முழுமுழு இருக்கும். 1 மாசம் வெயிட் பண்ணும், முடி முளைக்கும், புதிய அழகு வரும், கை கால்லாம் எல்லா ஸ்கின்னும் கொட்டி போயிடும், புதுசா ரீபர்த், புதிய படைப்பாக திரும்பி வரும். தவம் இருக்கிறது பாருங்க. நாம இப்படி தவம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், நம்முடைய புதிய படைப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னால் பழைய காரியங்கள் அத்தனை நாம விட்டுவிட வேண்டும். எல்லா அழுக்கான காரியங்கள் அத்தனையும் விட்டுட்டோம்னா நாமளும் புதிய படைப்பாய் மாறுவோம், உயர வர பரப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கழுகு பாருங்க, அது ஒரு அருமையான ஒரு லீடர், அருமையான ஒரு தலைமைத்துவம் பண்பு உள்ள ஒரு கழுகு. நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரூ லீடர்ஸ் வில் நாட் மேக் followers, true leaders will make true leaders. லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தொண்டர்களை உருவாக்க மாட்டாங்க, தனக்கு பின்னாடி தலைவர்கள் வர வேண்டும் என்று தலைவர்களை உருவாக்குவாங்க. இந்த கழுகு என்ன செய்யும்னா, குஞ்சு பொறிச்ச உடனே குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் பெருசான வரையும் ஜாலியா அம்மா கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அழகான ஒரு ஒரு கூட்டை வைத்து அதுல முட்டையை வைத்து குஞ்சு பொறிக்கும். குஞ்சு பொறிச்சு ஒரு 30 நாள் ஆச்சுன்னா அது பறக்கலைங்கிறதுனால என்ன செய்யும்னா, சொகுசா இருந்துச்சுன்னா அந்த கூட்டை பிடிச்சி ஆட்டும். அப்படியாவது இந்த குஞ்சுகள் கீழே விழும், பறக்க போகும். ஒருவேளை கீழே போச்சுன்னா, விழ போச்சுன்னா, நான் அது தாய் கழுகு கீழே போய் அது தூக்கிட்டோம், திரும்பி கூண்டுல விடும், திரும்பி கூண்ட ஆட்டும், கீழே விழும், பறக்கும், திரும்பி போய் கீழே விழ போச்சுன்னா, பாறையில மோத போச்சுன்னா தாய் கழுகு போய் கூட்டிட்டு வந்து கூண்டுல விடும். இப்படி ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரி தன் குஞ்சுகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து, நீ வாட்டுக்கு படுத்துரு, நான் போய் உழைச்சிட்டு வந்து உக்காந்துருக்கேன், நீ சோம்பேறியாரு, நீ சினிமா பாரு, நீ டிவியை பாரு, அல்லது வேற ஏதாவது பார்த்துட்டு கூட வேற பிரச்சனை இல்லாம இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை தயவுசெய்து வேலை செய்ய விடுங்க, ஜெபிக்க விடுங்க, அவங்கள முன்னிறுத்துங்க, காரை ஓட்ட வைங்க, பைக்கை ஓட்ட வைங்க, முடிவெடுக்க வைங்க. உங்க பிள்ளைங்களை பழக்குங்க, மிலிட்டரி ரூல் கொடுங்க, நேர்மையில பழக்குங்க, இறை வார்த்தையை படிக்க வைங்க, நற்செய்தி அறிவிக்க வைங்க. இந்த கழுகு தன் பிள்ளைகளை ஏதோ குஞ்சுகளா வளர்க்கல, குட்டிகளா வளர்க்கல, இன்னொரு மாபெரும் கழுகாக, இன்னொரு வல்லமை உள்ள ஒரு கழுகாதான் மாற்றுகிறது. இதுதான் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய மேன்மையான பண்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, soar like an eagle, roar like an lion. சிங்கத்தை போல கர்ஜிக்கிற பிள்ளைகளா கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். கழுகை போல சோர்ன பறக்கிறது, மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல பறந்து ரெஸ்ட் எடுக்கலாம். புயல் வந்தாலும் ரெஸ்ட், வெள்ளம் வந்தாலும் ரெஸ்ட், மழை பெய்தாலும் ஓய்வு, எந்த துன்பம் வந்தாலும் ஓய்வு, பிசாசு வந்தாலும் ஓய்வு தான். ஒன்னும் செய்ய முடியாது. உங்களை கழுகை போல உயர உயர பறக்கிற பிள்ளைகளாய், கடவுளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய், கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்தால் உயர உயர பறக்க முடியும். சமாதானம், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில ஆளும். நாம் மிகப்பெரிய லீடர்ஸா, தீர்க்கதரிசிகளா, திருத்துதர்களா இந்த உலகத்தை கலக்க முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த 175வது இந்த எபிசோடுல நாம் இந்த நாளிலே நாம் புது படைப்பாக நாம் மாற வேண்டும். எசையா புத்தகம் 40வது அதிகாரம் 30-31 இவ்வாறு வாசிக்கின்றோம். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்று சொல்லி இந்த நாளில நம்ம ஒவ்வொருவரும் அப்படியாக மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சோர்வு, கலக்கம், எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும், சும்மாதான் இருக்க முடியும்,
எனக்கு என்ன இருக்கு, வசதியே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், நான் இப்படியே தான் இருக்க முடியும், நான் என்ன ஒரு பெண் தானே, நான் என்னத்தை சாதிச்சிட முடியும், நான் என்ன முடிவெடுத்துட முடியும், நான் என்ன இது வரைக்கும் குடிச்சு அழிச்சிட்டேன், நான் இனிமேல் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையில என்ன இருக்கு, நான் படிக்கல, நான் என்ன செய்ய முடியும், எனக்கு புத்தியில படிப்பு ஏறல, நான் என்ன செய்ய முடியும், எங்க அப்பா அம்மா எனக்கு சொத்து வைக்கல, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லி பழசு நினைச்சு நினைச்சு அதிலே வாழ்ந்து நாம் களைப்படைந்தது போதும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாளிலே நாம் கழுகளை போல சிறகை அடித்து உயரே செல்ல வேண்டும். உள்ளத்திலே சமாதானம், புயலின் நடுவில். இன்னைக்கு நாள்ல கழுகின் செய்தி அற்புதமான செய்தி. குடும்பமா எல்லாரும் திரும்ப திரும்ப அதை போட்டு கேளுங்க. நாம் உயரே பறக்க வேண்டிய பிள்ளைகள், கீழே கடந்த சகதியில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. we should roar like a lion and soar like an eagle. இந்த நாளிலே அப்படியாக இந்த 175வது எபிசோட்ல அப்படியாக ஒவ்வொருவரும் ஒரு சிங்க குட்டியாக, ஒரு கழுகாக உயரே பறக்க வேண்டும். நாம் கர்ஜிக்க வேண்டும், எதிரியை அழித்து ஒழிக்க வேண்டும், எதிரியாகிய அந்த அலகை அழித்து ஒழித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் பெற வேண்டும். வாருங்கள், இந்த பாடல் வழியாய் ஒப்பு கொடுப்போம். உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, கரங்களை விரித்து ஒப்பு கொடுங்க. உங்களை சுற்றி பெரிய புயல் வீசுகிறதா? சந்தோஷம், இதோ உயரே பறந்து செல்வோம் புயலின் நடுவிலே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு உண்டு. அந்த உணர்வோடு, அந்த நிச்சயத்தோடு, அந்த விசுவாசத்தோடு வாருங்கள், உயரே எழுந்து பறப்போம். சமாதானம் நெஞ்சிலே, புயலின் நடுவிலே, சிலுவை சுமந்தா மரணம் தோல்வி அடைந்ததே. இயேசு எனக்காய் மரித்ததாலே மகனே, இதோ கழுகு போல எழும்பேன் மகளே, இதோ நீ சோர்ந்து வாழ்ந்தது போதும், பயம் கலக்கம் போதும். இயேசு ராஜா நம் முன்னாடி செல்கிறார், வெற்றி பவனி செல்ல அவன் ஆண்டவர் அழைக்கிறார். எது நம்மை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? நம்முடைய நிர்வாணமா, பட்டினியா, நோயா, மரணமா, துக்கமா, இழப்பா, எது நம்மை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? அந்த அன்புக்குள் சரணடைவோம். இதோ கழுகை போல alone with our Lord, கடவுளோடு இணைந்து தனிமையிலே ஆற்றல் பெறுவோம். பாருங்கள், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், 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 சகோதரியே, இதோ உன் மலட்டு தன்மை உனக்கு என்ன? மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லட்டும்? ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், படைக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். உன் பழங்காலத்தை நினைத்து நீ கவலைப்படாத. இதோ நீ இழந்து போனவைகளை நினைத்து துக்கப்படாத. உன் தவறான முடிவுகளை நினைத்து சோர்ந்து போகாத. எழும்பு என் சகோதரனே, எழும்பு என் சகோதரியே. மனிதர்கள் என்ன சொல்ல முடியும்? இதோ படைத்தவர் உன்னோடு இருக்கின்றார், உனக்கு புதிய ஆற்றலை தருகின்றார். உன் கண்களை நோக்கிப்பார், உன்னதத்தில் வாழ்கிற கடவுளை நோக்கிப்பார். எழும்பு என் மகனே. கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். வாய் திறந்து சொல்வீங்களா? கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், 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 எழும்புவேன். ஆமென். ஆண்டவரே, இதோ நாங்கள் எழும்பி உம்மோடு கூட நாங்கள்
வருகிறோம் சுவாமி. உன்னதத்தில் வாழ்கிறவர் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலும் அல்லவோ வாழ்கின்றேன், நைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் அல்லவோ வாழ்கிறேன். வாலிபர் சோர்வுற்று தடுமாறி வீழ்வர், ஆனால் இதோ கர்த்தரை நம்புகிற நாங்கள் கழுகளை போல உயரே எழுவோம் ஆண்டவரே. அப்படியான ஒரு வைராக்கிய விசுவாசத்தை இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஊற்றுவீராக ஆண்டவரே. பிள்ளைகள் புதிய ஆற்றலை பெறுவார்களாக. இதோ பழையதை நினைத்து வருந்துகிற அந்த இன்னர் உன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே சுகமடைவதாக ஆண்டவரே. முற்காலத்தில் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து கலங்கி போயிருக்கிற இருதயங்கள் இந்த நாளிலே அப்பாவுடைய பரிசுத்த ரத்தத்தாலே கழுவப்படுவதாக ஆண்டவரே. பிள்ளைகள் குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறுவார்களாக. எழுப்பி உம்மை நோக்கி பார்ப்பார்களாக. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தில் நிரப்பப்படுவார்களாக. இதோ உம்முடைய உப்பாய் ஒளியாய் இந்த உலகத்தில் செயல்படுவார்களாக சுவாமி. அப்படியாக ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. எதிர்காலத்தை நினைத்து பயந்து கோழைகளாய் இருக்கக்கூடியவர்கள் அப்பா இந்த நாளிலே எழும்புவார்களாக. வயோதிகள் முதுமையில் அநாதை இல்லத்திலே அப்பா மனநிலை தவறி தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எழும்புவார்களாக. ஆத்துமத்தில் விடுதலையை அடைவார்களாக சுவாமி. உம்மால் எல்லாம் ஆகுமே ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சந்திப்பீராக. அகக்கண்கள் திறக்கப்படுவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பிள்ளைகள் கழுகுகள் போல உயரே எழும்பி பிரகாசிப்பார்களாக. அனைத்தையும் உம்முடைய அதிமிக மகிமைக்காய் செய்து முடிப்பார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிஉன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.